அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 16ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்னைக்கு ராகுகாலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, நல்ல நேரம் 12:15லிருந்து 1:15 வரை, 1:45லிருந்து 2:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட்டு, சந்தன கலரை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சாப்பிடுவது இன்றைக்கி என்ன பண்ணணும்னா உளுந்த வடை அல்லது புளியோதரை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா? கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களால் துன்பப்படுபவர்களாக இருப்பார்கள். கூட்டுத் தொழில் பிரச்சனையை சந்திப்பவராகவும் வாழ்வார். கூட்டுத் தொழில் செஞ்சால் அது பிரச்சனை தானே தவிர அது சுமூகமாக செல்லாது. அதே மாதிரி இவர்கள் உருக்காலை, ஸ்டீல் பிளான்ட்டு, ரசாயனம், மருத்துவத்துறை, மிலிட்ரி, போலீஸு, தளவாடச்சாலை, நில அளவை, வரி வசூல், அந்த தானியங்கள்னால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அதே மாதிரி பொன் போன்ற தொழிலால் நலமடைபவராகவும் தமது முயற்சியில் வெற்றி காண்பவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செய்யும் முன்பே தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று பணவரவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல ஆதாயம் உண்டாகிறது. வழக்குகளில் நல்ல முடிவு கிடைக்கிறது. பெண் சேர்க்கை உண்டாகும். பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களது நன்மதிப்பையும் பெறலாம். அடுத்து ரிஷபராசி. சிறு சிறு தொல்லைகளும் அதிக அளவில் மருத்துவ செலவினங்களும் உண்டாகின்றது. ஆனாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே காணப்படும். மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆடல் பாடல் விளையாட்டு என்று பொழுது இன்பமாக கழிகிறது. அடுத்து மிதுன ராசி. குடும்பம் விருத்தி அடைகிறது. படிக்கும் குழந்தை, அதாவது பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக மேக்சிமம் அதிகபட்சமாக இருக்கக்கூடும். பொருள் நஷ்டம் ஏற்படுவதனால் மனக்கவலை உண்டாகிறது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. அடுத்து கடகராசி. வீடு, நிலம், வாகனம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கிறது. வழக்குகளில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. அடுத்து சிம்மராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. பொருள் வரத்து ஓகே, பரவாயில்லை. ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டும். சகோதரர்களை மூலம் வீண் செலவு உண்டாகின்றது. அடுத்து கன்னிராசி. இன்றைக்கி ஓரளவு நன்மையான பலன்களே நடக்கின்றன. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். ஆனால் பண விரயம் ஏற்படும். இன்றைக்கி ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. உடல்நலம், மனநலம் நன்றாக இருக்கிறது. பெரியோர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கிறது. புதிய தொழில் நல்ல பலனை தருகிறது.
பணப்புழக்க வழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு உண்டாகிறது. உயர்கல்விக்கு வழி பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. மங்களகரமான காரியங்களுக்காக செலவு ஏற்படுகின்றது. மேல் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நண்பர்கள் உதவியினர்கள் உதவியாலும் ஆதரவியாலும் மன நிம்மதி கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. பணவரவு நன்றாகவே ரொட்டேஷன் ஆகிறது. நண்பர்கள் உதவி, பெரியோர் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து மகர ராசி. உறவினர்கள் நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. மகிழ்ச்சியாக பொழுது போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. விரோதிகளால் தீமை ஏற்படுகிறது. பொருள் இழப்பு கூட உண்டாகும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஆகியவற்றை எதிர்நோக்கி வேண்டி வரும். அடுத்து மீனராசி. இன்றைக்கி சந்திராசிரம தினம். வெளியூர் பிரயாணம், ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் கூட பாதிக்கப்படலாம். மனைவி மக்களுடன் பரிவுடன் நடந்து கொள்ளாவிட்டால் வீண் சச்சரவே உண்டாகும். அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.